ஹலோ மக்களே, தேர்ட் எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து லூ அங்கிருந்து உள்ள வாரா. உடனே ஷின் கத்துறான், நீ முதல் நாளே லேட்டா வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். 2 மணி நேரம் தானே லேட்டுன்னு சொல்றா. அதுக்கு டென்ஷன் ஆயிட்டான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தா எல்லா இடத்தையும் செக் பண்றான். லூ சம்பந்தமே இல்லாம வேற ஒரு இடத்துல வந்து அடிக்கிட்டு இருக்கா. டிட்டர்ஜென்ட் எதுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக் ஆகுறான் ஷின். இவளுக்கு ஜாப் என்னன்னே தெரியல, தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் ஷின். இதுக்கு முன்னாடி நீ என்னதான் வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். இதுக்கு முன்னாடி எங்க அப்பா கொண்டவங்களை நான் புதைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. சக்கமோட்டோ இவ இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டா, வேலையை விட்டு இவ்வளவு தூக்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். நானே பீஸ்ஃபுல்லா தானே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு லூ சொல்றா. டே, அவளை அப்படியே இப்போதைக்கு விடு, எது சண்டை போடாதீங்க. அது மாதிரி லூ, நீ இன்னைக்கு லேட்டா வந்ததுக்கு அவன்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். உடனே ஷாக் ஆகுறாங்க. என்னடா மிஸ்டர் சக்குமோட்டோ இவ்வளவு பேசுறாரு, இப்பெல்லாம் பேசவே மாட்டாருன்னு சொல்லிட்டு முழிக்கிறான் ஷின்னு. சரிடா, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல வந்து ஸ்வீப் பண்ணுவோம், முதல்ல தூத்தள்ளிட்டு கடை எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவோம். ஸ்வீப் பண்ண வந்து நீ வேற ரெடி பண்ணு லூ அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி நடந்து போய்கிட்டு இருக்காரு. பாஸ் என்ன இவ்வளவு பேசுறாருன்னு சொல்லிட்டு லூ ஷாக் ஆகுறா. என்னடா என்ன பத்தி நீங்க ஏதோ பின்னாடி பேசிக்கிட்டீங்க, என்னடா பேசுறீங்க, உங்களை கொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு மிஸ்டர் சக்கமோட்டோ. நானும் ஹியூமன் தானடா, எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கதானே செய்யும் சொல்லிட்டு. உண்மையிலே இதான் இவரோட பெர்சனாலிட்டியா, நம்ம ஏமாந்துட்டோமான்னு சொல்லிட்டு ஷின் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கான். என்னன்னு இன்னொரு மிஸ்டர் சக்கமோட்டோ வராரு. ஷாக் ஆயிட்டானுங்க அவனுங்க. என்னடா 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மிரண்டு போய் நின்னுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா சக்கமோட்டோ ஆப்போசிட்ல நிக்கவர கண்டுக்கிடாம அவர் பாட்டு நடந்து போய்கிட்டே இருக்காரு. பார்த்தா ஒரிஜினல் யாருன்னே தெரியல. அவர் பாட்டு நடந்து போயிட்டு எடுத்து பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா சர்ப்ரைஸா இருக்கு, என்ன மாதிரியே ஒருத்தன் ஏமாத்த வந்துருக்கான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வராரு. ஆனா மிஸ்டர் சக்கமோட்டோ சடனா மூவ் ஆகுறாரு. என்னன்னு பார்த்தா அவர் கத்தி தூக்கி வைக்கிறாரு, இவன் கண்ணை தூக்கி வைக்கிறான். பார்த்தா 2 பேருமே வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு 2 பேரும் கத்தி எடுக்காங்க, கண்ணை எடுக்கிறாங்க. டேய் நாகுமோ, நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ கேக்குறான். என்னன்னு பார்த்தா முதல்ல வந்தாம்ல அவன் உண்மையான சக்கமோட்டோவே கிடையாது, அவன் வேற ஆளு, நார்மலா மாறுதான். சக்கமோட்டோ உன்கிட்ட இன்னும் ஸ்கில் இருக்கதாண்டா செய்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னடா இது ஆள் மாற்றம்லாம் பண்றாங்க, இவர் மைண்ட் என்னோட ரீட் பண்ண கூட முடியலன்னு சொல்லிட்டு ஷின் ஷாக்ல நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் நீங்க 2 பேரும் ஏமாந்தீங்களான்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் நாகுமோ. நாகுமோ தூக்கி போட்டு அடிச்சுட்டு ஒருக்கிட்டானுங்க அவனுங்க. மிஸ்டர் சக்கமோட்டோ யார் இவன், ஏன் இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஷின். டேய் என்னோட பேர் நாகுமோடா, இந்த சூப்பர் மார்க்கெட்டை கிராஸ் பண்ண போனேன், என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் வந்தேன்னு சொல்றான். என் வயசு 18 தான் ஆகுதுன்னு சொல்றான். என்னது யங் ஏஜான்னு சொல்லிட்டு. டேய் ஹிட்மன் ஏஜ்ல வந்து இவன் என் கூட வேலை பார்த்தவன்டா, இவனுக்கு ஒன்னும் 18 வயசுலாம் கிடையாது, இவனுக்கு 27 வயசு ஆகுதுன்னு சொல்றான். அதுக்கும் போட்டு அடிக்கிறாங்க, இதுக்கும் பொய்யான்னு சொல்லிட்டு. டேய் சக்கமோட்டோ உன் தலைக்கு 1 பில்லியன் எண் போட்டுருக்காங்க, அது தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். 1 பில்லியன் என்னான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்ல இருக்கான் ஷின். டேய் அது உண்மைதான்டா, நேத்திக்கு தான்டா இவன் தலைக்கு பவுண்டியே போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க நேரத்துல பீஸா டெலிவரிக்கு ஒருத்தன் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நாகமோவை கெட்டு போட்டே வச்சிருக்கானுங்க. இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கான். டேய் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உண்மைதான், லெஜெண்டரி அசஸின் வந்து வர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த டெலிவரி கை மேல இவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு ஷின்னுக்கு. பார்த்தா வந்தவன் டெலிவரி கைலாம் கிடையாது, உன்னை வெட்ட வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா சக்குமோட்டோவை கொல்ல வந்திருக்காங்க. எவனாச்சும் கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா இவனை கொன்றுன்னு சொல்லிட்டு நாகமோ கழுத்துல தூக்கி கத்திய வைக்கிறான். இவனை நான் கொல்லட்டுமான்னு சொல்லிட்டு சக்குமோட்டோ கேட்கறான். பார்த்தா சக்குமோட்டோ கண்டுக்கிடவே மாட்டேக்கான். அதுக்குள்ள நாகமோ மூவ் பண்ணி இவன் கதையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். எப்போண்டா இவன் கெட்ட அவுத்தான்னு சொல்லிட்டு சின்ன ஷாக்ல இருக்கான். நாகமோனை விடுன்னு சொல்றான். என்னடா இவனை கொல்ல போறது இல்லையா, எப்படி தான் நீ உயிரோட இருக்க போற, உன் ஃபேமிலி ரூல்ஸை ஃபாலோ பண்ணினா உன்னை எவனாச்சும் கொன்றுவான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நாகமோ. ஆனா அதுக்கு முன்னாடி எவனும் கொல்றது எப்படி, நான் உன்னை கொன்னா என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்பெல்லாம் கொல்ல மாட்டேன்டா, சரி ஏன்னா நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணிருக்கோம்ல, நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு நாகமோ கிளம்புறான். இவ்வளவு நாள் கழிச்சு என்ன எது கூட இப்போ கொள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அது என்னோட வேலையே கிடையாது, அது எனக்கு தெரியவும் செய்யாது, இது ஆர்டர் வந்துச்சு அதனாலதான் வந்தேன்னு சொல்றான். ரிட்டையர்மெண்ட்டை நல்லபடியா ஹேண்டில் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன், ஆனா உன்னைய போட்டதுல ஆள் அனுப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்கான் நாகமோ. டான்ஸோ கை வந்து ஏகப்பட்ட பேச்சு உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, என்னன்னு கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு. அப்புறம் பீஸா கை மாதிரி ஏகப்பட்ட பேர் வருவாங்கன்னு சொல்லி லூ கேக்குறா. இவன்லாம் பொடியன், இன்னும் பெரிய பெரிய ஆள்லாம் வர வேண்டியது இருக்குன்னு சொல்றான் நாகமோ. நாகமோ டாட்டா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். ஷின் ஓடி வரதுக்குள்ள மறைஞ்சு போய்கிட்டே இருக்காங்க. சரி நான் சைனாக்கே போயிடலாமான்னு சொல்லிட்டு லூ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பார்த்தா பீஸா ஒருத்தன் கொண்டு வந்தோம்ல, அதுல கேமரா செட் பண்ணிருக்காங்க. அவனோட கேமரா வீடியோவை அப்படி இன்னொரு சைடுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க, அது லைவா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு ஆர்கனைசேஷனே பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் தலைக்கு இவ்வளவு காசு போட்டது அப்படி ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தெரியல, இவன் நார்மல் மாதிரி தான் தெரியுதான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கிளீனர் மாதிரி உட்காந்துருக்கான். என்னன்னு பார்த்தா குரூப்பா ஆர்கனைசேஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் சக்கு மட்டும் நீங்க குறைச்சி இடப்படாதீங்கடா, அவன் பார்க்க தாண்டா இப்படி இருப்பான், அவன் கதையை முடிச்சிருவான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. டேய் அவன் ஆர்டர்ல ஒரு மெம்பர்டா, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்து தான் அவனை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பனா ஒரு லெஜெண்டால்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, 5 வருஷம் ஆகி ரிட்டையர்மெண்ட் ஆகி இவன் இன்னும் பிரச்சனையா இருப்பான்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். ஆனா அதுக்குள்ள சக்கு மட்டும் எல்லாத்தையும் கவனிச்சிட்டான். டேய் என்னை கொல்லன்னு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நரகம்னா என்னன்னு காட்டுன்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு சுட்டு தள்ளுறான். அதுக்கப்புறம் சின்ன
சின்ன சக்க மட்டும் வெளியே வந்து பேசுறாங்க. இந்த நாகமும் சொன்னது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. அது உண்மையா இருந்தால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்றான். டேய் இப்போதைக்கு நம்ம எந்த மூமெண்ட்டும் எடுக்க கூடாடா, ஏன்னா நம்மளோட எதிரி இன்ன வரைக்கும் யாருன்னு தெரியலன்னு சொல்றான் சக்கமோட்டோ. அதுக்குள்ள வந்து சக்கமோட்டோ பொண்ணு வரா. அப்பா நான் எல்லாத்துக்கும் தயாராயிட்டேன்னு சொல்றாவா. நீ தயாராயிட்டியான்ட்டு. ஆமா நாளைக்கு வந்து நம்ம சுகரை வந்து மீட் பண்ண போறோம், அதனால எனக்கு என்ஜாய்மெண்டா இருக்குன்னு சொல்றான் அந்த பொண்ணு. நாளைக்கு காலையில அவளை எடுத்து சீக்கிரமா நான் எழுப்பிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா சக்கமோட்டோவே ஷாக்ல இருக்கான். எதுக்கடா ஒரு ஷாக்ல இருக்கான்னு சொல்லி ஷின் பாக்குறான். என்னன்னு பார்த்தா ரோலர் கோஸ்ட் அது இதுன்னு ஒன்னொன்னுலயே போறாங்க. அது ஒரு தீம் பார்க். இங்கதான் வந்தோம்னு சொல்லிட்டு ஷின்னே ஷாக்ல இருக்கான். சீசாவெல்லாம் பார்த்துட்டு சக்கமோட்டோ ஷாக்ல இருக்கான். ஆனா அந்த பொண்ணும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதில் நல்லபடியா போயிட்டு வந்துட்டு எனக்கு வாந்தி வருது இருக்குன்னு சொல்லிட்டு சக்கமோட்டோ அப்படி ஷாக்ல நின்னுட்டு இருக்கான். சரி அடுத்து எங்கெங்க போலான்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு ஒவ்வொரு இடத்தையே காட்டுறா. இங்க போவோம், இது நல்லா பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு 3 டோக்கியோ டோம்ஸ் இருக்குன்னு சொல்றான் அந்த பொண்ணு. அப்படி என்ன இது பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு லூ. அங்கதான் பெரிய ரேபிட் இருக்கும், அந்த மயில் பார்க்க அழகா இருக்கும், அது பேரு சுகர்னு சொல்றா. சரிடா இன்னைக்கு நல்லா ஃபன் பண்றோம்னு சொல்லிட்டு ஒய்ஃப் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஷாக் ஆகுறானுங்க. இன்னைக்குன்னு பார்த்து எதிரிகள் வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஆமா எல்லாரும் ஒண்ணா வாங்க நம்ம போலான்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கத்துறா. சரின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. சின்ன யோசிக்கிறான், இன்னைக்கு எப்படியாச்சும் நான் சக்கமோட்டோ ஃபேமிலி ப்ரொடெக்ட் பண்றதை என்னோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதிரி நம்ம எப்படிதான் கண்டுபிடிக்க போறோம்னு சொல்லி லூ பேசிக்கிட்டு வரா. அவங்க நம்மள சுத்தி இல்ல அது மட்டும் தெரியும் சொல்றான். அது எப்படி உனக்கு தெரியும் சொல்லி லூ கட்டுக்கிட்டு இருக்கா. ஏன்னா 30 மீட்டர் ரேடியஸ்ல எல்லாரும் மைண்ட் என்னால ரீட் பண்ண முடியும், அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. யாராச்சும் பக்கத்துல கொள்ளணும் வந்தாங்கன்னா அதை அசால்ட்டா கண்டுபிடிச்சிடும் சொல்றான். ஆனா என் மைண்ட் நீ ரீட் பண்ணதான செய்வ, அப்புறம் நீ மோசமானவன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா லூ. நான் ஒரு ரேடியஸ் மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சு கொடுத்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ஆனா பேசிக்கிறதுல மிஸ்டர் சக்கமோட்டோ எனிமி நம்ம பக்கத்துல வராங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. என்னன்னு பார்த்தா கிளீனர் மாதிரி வந்துகிட்டு இருக்கான். ஃபேமிலி ட்ரிப்பா வரீங்க உங்க கதை நான் முடிக்கன்னு சொல்லிட்டு லூ குடும்பத்தை கூட்டு தனியா போயிட்டா. சக்கமோட்டோ அப்படி பொடிநடையா நடந்து வந்துகிட்டு இருக்கான். கத்தி எடுத்து குத்தலான்னு வராம. ஆனா அவன் பேன் எடுத்து அவன் நெஞ்சிலே ஒரு போடு போடுறான். அடிச்ச அடியில செதறிட்டான். சின்னு லூவும் சேர்த்து அவனை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் பாத்துக்கிட்டு இருக்கா. எது நடந்துச்சான்னு சொல்லிட்டு ஒன்னு இல்லன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சின்ன தனியா கூட்டு போய் பாக்குறான். யாரா அவனோட பாசன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரை பாரு இவனை கொல்லல, நெஞ்சில மட்டும் கரெக்டா குத்தி இருக்காரு, இது வெறும் அடிதான் பட்டிருக்குன்னு சொல்றான் ஷின். ஆனா என்னன்னு பார்த்தா டோன்கியா ஃபேமிலியில ஒருத்தர் இருந்தாம்ல, அவனும் இங்க வந்து உட்காந்துருக்கான். இந்த சக்கமோட்டோ உண்மையிலே லெஜெண்டரி அசன்சன் தானா, பார்க்க ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கானே. அது மாதிரி கூட வேற 2 பேர் இருக்காங்க. இவங்களையும் நான் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அடைவன் பீப்புள் மைண்ட் அவர் ரீட் பண்ணுவானா. இது கொஞ்சம் பிரச்சனை தான் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். சரி இது ஒரு பிரச்சனை மாதிரி தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. சின்ன சுத்தி பாக்குறான் எதிரி எவனாச்சும் வரானான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த எதிரி மாதிரி ஒருத்தர் இருந்தாம்ல, அவன் பக்கத்துல நடந்து போய்கிட்டு இருக்கான். இவனோட மைண்ட் ரீட் பண்ணவே முடியல இவனால. அதுக்கப்புறம் அடுத்த ரோலர் கோஸ்ட்ல ஏறி இருக்காங்க. சக்கமோட்டோ ஷாக்ல இருக்கான். எதுக்குடா நம்ம கடைசி சீட்ல இருக்குன்னு சொல்லிட்டு பொண்ணு கேக்குறா. கடைசி சீட்ல இருந்தா தான் அவரை நம்ம தெளிவா கவனிக்க முடியும்னு சொல்றான் ஷின். எது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம களத்துல இறங்கலாம்னு சொல்றாங்க ஒரு பக்கம். இந்த இடத்துல யாரும் பிரச்சனை கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்றான். ஆமா அந்த சில்வர் கலர் தலை வச்சு ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை பார்த்தா தான் தெரியுதுன்னு சொல்றான் லூ. ஆனா அவனை பார்த்தா மனசுல எதுவும் யோசிக்கிற மாதிரியே தெரியலையேன்னு சொல்லிட்டு இருக்கா லூ. அவன் லுக்க பார்த்தாலே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஒன்னு சில்வர் தலைனுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னடா அவனுக்கு நீ நோட்டீஸ் பண்ணிட்டாங்க, அப்பனா நான் சில்லா இருக்க மாதிரி காட்டலையான்னு சொல்லிட்டு பாக்குறான். அதான் மைண்ட்ல யோசிச்சான சின்னுக்கு புரிஞ்சிருச்சு. அப்பனா இவன் தான் நம்ம எதிரின்னு சொல்லிட்டு சின் டென்ஷன் ஆயிட்டான். இவன் தான் நம்ம எதிரி, அவன் கதையை முடிக்கணும், இல்ல சக்கமோட்டோ கதை இவன் முடிச்சிடும் சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பாஸ் உங்க பின்னாடி ஒரு எதிரி வந்திருக்கான்னு சொல்லிட்டு ப்ளூடூத் மூலியமா பேசுறான் ஷின். சக்கமோட்டோக்கு அது புரிஞ்சிருச்சு. கண்ணை வச்சு சுடுறான். உன்னை கண்ணாடி வச்சு திருப்பி போடுறான். அடே புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் போட்டிருக்கியாடா, சரி நீ பெரிய ஆளு தான் சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். சரி நான் இறங்கப்புறம் சொல்லிட்டு ஷின் பின்னாடி இருக்க பெல்ட்டை சுட்டு தள்ளிட்டு அவன் களத்துல இறங்குறான். பார்த்து போடான்னு சொல்றா. ஷின்னோ சுத்திக்கிட்டு வரான். கன் எடுத்துட்டு மாசா வரான். என்னன்னு பார்த்தா அந்த சில்வர் தலையில லாக் பண்ணி அவனை புடிச்சிட்டு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா 2 பேரும் அந்த பிரிட்ஜ் மேல நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அவனோட ஸ்டண்ட் நல்லா தாண்டா இருக்குன்னு சொல்றான். டே சக்கமோட்டோ இன்னைக்கு ஆஃப்ல இருக்காரு, அதனால ஏன் கூட வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் மைண்ட் வேற என்னால ரீட் பண்ண முடியல, இவன் கொஞ்சம் டஃபா தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஷின் பாக்குறான். ஆனா பின்னாடி ரோலர் கோஸ்டர் வருது. 2 பேரும் பாஞ்சுக்கிட்டு போறானுங்க. சின்னால அந்த அட்டாக் அவாய்ட் பண்ண முடியாதுன்னு பாத்துட்டு இருக்கான. காலிலே வெட்டிருச்சு. காலில் வெட்டின அடுத்த செகண்ட் அப்படி மயங்கி கீழே விழுறான். என்னடா இது பாய்சனை தடவிட்டானா. சரி நமக்கு அதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த கத்தில பாய்சனை தடவி இருந்தாண்டா எப்படி இருக்கு, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நீ செத்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் என்னையெல்லாம் நீ அவ்வளவு சீக்கிரத்துல கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சின்ன நின்னுட்டு இருக்கான். ஒன்னு சில்வர் தலையும் சொல்றான். டே உங்களோட பாஸ் அதான் சக்கமோட்டோ, அவனை பார்த்தாலே தெரிஞ்சுடா அவன் சாவறதுக்கு பயந்தவன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா பேசுறேன், எங்க பாஸ் எல்லாம் சாவுக்குலாம் பயப்படாதாலும் சொல்றான். டே அவன் ஃபேஸ பார்த்தாலே தெரிஞ்சுடா அவன் சாவுக்கு பயடுதான்னு சொல்லிட்டு அவனோட ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு நான் கொடுக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ அந்த கத்திக்கு பயந்துகிட்டு தானே இருந்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். எனது சாவுக்கு பயந்தமா, ஆமாடா மிடில் ஆஃப் த மிஷன்ல தோத்துருவோன்னு சொல்லிட்டு தான்டா சாவுக்கு பயந்தேன். அந்த ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணது அவர் வேலை, ஒன்னே நொறுக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இன்னைக்கு உன் கதையை முடிக்க வேண்டியது ஏன் வேலைன்னு சொல்றான். திரும்பி ரோலர் கோஸ்டர் சுத்திக்கிட்டு வருது. ஆனா கொஞ்சமா தான் குதிக்கிறான் சின். இவன்டா சின்னதா குதிக்கிறான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா ரோலர் கோஸ்டர்ல புடிச்சிட்டு வந்து அவனே லாக் பண்றான். என்னதாண்டா அவனோட பிளான் சொல்லி கேட்கறான். உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன அடிக்கடிக்க வரான். இங்க இருந்து இவன் குதிச்சு இவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறான். மைண்ட் ரீட் பண்ணி கரெக்டா வந்து மிஸ்டர் சக்கமோட்டோ ஃபேமிலி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டான். அதுல இருந்து வேற திசையில புடிச்சிட்டு குதிக்கிறான். அவனை மேல இருந்து ஒரு அம்பரலா மேல குதிக்கான். அவன் ஸ்ட்ரெயிட்டா வந்து விழுந்தவன் வந்து என்னன்னு பார்த்தா ஒரு ஷோல வந்து நின்னுட்டு இருக்கான். எங்கடா வந்து நிக்கிறேன்னு சொல்லிட்டு சில்வர் தலையும் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள பார்த்தா சுகர் பன்னி வந்து நின்னுட்டு இருக்கு.
இப்ப நான் நல்லா இருக்கேன்னு சொல்றான். பார்த்தா ஷின்னு தான் அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கான். இந்த ரவுண்டுல உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்னால என் பக்கத்துல வந்து நிக்க கூட முடியாடா, ஏன்னா உனக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்றான். ஆனா அடிச்சு பறக்கூடுதான். ரேபிட் பஞ்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. இவன் எப்படி நீ அடிக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். கோ சுகர்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா அவன் எல்லா அட்டாக்கையும் அசால்ட்டா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். எப்படி பிளாக் பண்ணானே தெரியல. அப்பர் கட்டு லோவர் கட்டுன்னு சொல்லிட்டு அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த ரேபிட் அட்டாக் பாத்தீங்களா ரியலா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா ஒய்ஃப். பார்த்தா அந்த சண்டை நல்லா கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்க சக்க மட்டும். அங்க பாரு பொண்ணு, உங்க அப்பாக்கு இந்த சண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு போலுக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா மைண்ட் மூலியமா இவன் தான் வந்து சண்டை போடவே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். ரைட்ல போ லெஃப்ட்ல போ ஜாப் பண்ணுன்னு சொல்லிட்டு சக்க மட்டும் தான் சண்டையே கிரியேட் பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அவன் சொல்லதான் இவன் செய்தான். அடிச்சு பறக்க விட்டான் சில்வர் தலையனை. பாய்சனை யூஸ் பண்ணாம இவன் எப்படி இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் ஷின்னு பாஞ்சு அடிக்கிறான். கத்திய வச்சு வெட்டி வீசுறான். பார்த்தா அந்த ஐஸ் வந்து க்ளோஸ்ல தான் இருக்கு. ஐஸ் க்ளோஸ்ல இருந்து இவன் எப்படியா சண்டை போட்டான்னு சொல்லிட்டு ஆனா இருந்தாலும் ஏர்ல வந்து ஒரு மிதிக்கிறான். அடிச்செல்லாம் அவன் செதறிட்டான். சுகர் அதோட பினிஷிங் செட்டப் போட்டுட்டா. டைனமைட் ரேபிட் கிக்குன்னு சொல்றாங்க. பார்த்தா எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சக்கமோட்டோ நைஸ்ன்னு சொல்றாரு. சூப்பர்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவனுக்கு. அவர் தம்ஸ் அப் காட்டணும்னே அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனை மறந்தாங்க. See you bye.